Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை வந்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி. இந்தியா கூட்டணியின் பரப்புரையை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தனியார் நிறுவனங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராஜஸ்தானை புரட்டி போட்ட கனமழை. சாலைகள், விளைநிலங்கள், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ஜம்மு, ஹிமாச்சல், உத்தராகண்ட் என வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் கனமழை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. மதுரையில் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பதால் பரபரப்பு. வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என வாசகம். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறு அமைக்க ONGCக்கு அனுமதி. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவு. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை திரும்பப் பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தல். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க குவிந்த மக்கள். வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீலவானில் வெண்மேகங்கள் சூழ ரம்மியமான காட்சியளிக்கும் கொடைக்கானல். கூட்ட நெரிசல் இன்றி அழகை ரசித்து சென்ற மக்கள். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் புஜாரா அறிவிப்பு. தனக்கு வாய்ப்பளித்த BCCI, சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து அறிக்கை.
அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடக்கம். சாம்பியன் பட்டம் வெல்வோருக்கு 43 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதிய தலைமுறை. செய்திகளில் சமரசம் இன்றி மக்களுக்காக தொடரும் பயணம். ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை தற்காலிகமாக நிறுத்துகிறது இந்தியா. அமெரிக்காவின் புதிய சுங்க விதிகளால் சேவை நிறுத்தப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை தகவல். உலகம் இதுவரை கண்டிராத வெளியுறவு கொள்கையை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பின்பற்றுகிறார். இந்தியா மீதான வரி விதிப்பு விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடன் இந்திய அணி விளையாட அனுமதி அளித்ததற்காக மத்திய அரசுக்கு உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு. ரத்தம் கொப்பளிக்கும் சிந்தூர் நடவடிக்கை தற்போது குளிர்பானமாக மாறிவிட்டதா என கேள்வி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் 8வது நாளாக பேரணி. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினருடன் இணைந்து இருசக்கர வாகனத்தில் சென்றார் ராகுல் காந்தி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் உயிரிழப்பு. உணவுக்காக காத்திருந்தவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது என விஜய் குறித்த கேள்விக்கு பிரேமலதா பதில். அரசியல் ரீதியாக தாவேகவினர் அணுகினால் அது தவறானது என பேட்டி. கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ளது திமுக. பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்துள்ளது. திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்ற டெண்டர் கோரியது ரயில்வே. பாலத்தை நினைவு சின்னமாக்க மக்கள் கோரிக்கை.
சென்னையில் திடீரென ஷாப்பிங் மால் சென்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் பொருட்களை வாங்கச் சென்றதாக தகவல். இலங்கை முன்னாள் அதிபர் ரணிலுக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை. கைது செய்யப்பட்ட நிலையில் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிப்பு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.